மதம் மாறினால் சலுகை இல்லை, பிசிஆர் கேஸ் போட முடியாது. உச்ச நீதிமன்றம் அதிரடி. ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ மத போதகர் சிந்தடா ஆனந்த் ஞாயிற்றுக்கிழமை தனது இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த அக்காலா ராமி ரெட்டி அவரை தாக்கியதுடன் சமூக ரீதியாக அவதூறாக பேசி குடும்பத்தினரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. முன்னதாக பட்டியலின இந்து சமூகத்தைச் சேர்ந்திருந்த சிந்தடா ஆனந்த் பல ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதுடன் கடந்த 10 ஆண்டுகளாக மத போதனைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனையடுத்து தன்னை தாக்கியதாக கூறி ராமி ரெட்டிக்கு எதிராக அவர் போலீசில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டத்தின் பல பிரிவுகளுடனும் SC/ST சமூகங்களுக்கு எதிரான வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை கடந்த ஆண்டு ஏப்ரல் 30 விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த மதத்தை பின்பற்றி போதனைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் மனுதாரர் பட்டியலின சமூகத்திற்கான சட்ட பலன்களை பெற முடியாது என குறிப்பிட்டது. அதனால் ராமி ரெட்டிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட SC/ST வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழான வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என்று தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சிந்தடா ஆனந்த் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் NV அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 342(1) கீழ் குடியரசுத் தலைவர் வெளியிட்ட 1950 ஆண்டு அறிவிப்பின் பிரிவு 3 குறிப்பிடப்படாத மதத்திற்கு ஒருவர் மாறினால் அவர் எந்த சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பட்டியலின அந்தஸ்தை உடனடியாக இழக்க நேரிடும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். மேலும் இந்து, சீக்கிய அல்லது பௌத்த மதங்களை தவிர மற்ற மதங்களை பின்பற்றும் நபர்கள் பட்டியலின சமூக உறுப்பினர்களாக கருதப்பட முடியாது. அதனால் அவர்கள் பட்டியலின சமூகத்திற்கான சட்ட பாதுகாப்பு, இடஒதுக்கீடு மற்றும் பிற அரசியல், அரசமைப்பு சார்ந்த சலுகைகளை கோர முடியாது என்றும் நீதிபதிகள் விளக்கினர். இதன் அடிப்படையில் இந்த வழக்கில் ஆந்திர உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சரியானதே எனவும் பிரிவு 3 குறிப்பிடப்படாத மதத்தை பின்பற்றி அதில் போதகராக செயல்பட்டு வரும் ஒருவர் பட்டியலின சமூக உரிமைகளை கோர முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியலின சமூகத்தினர் மத்தியில் கலக்கமும் சில அரசியல் கட்சிகளிடையே விவாதமும் எழுந்துள்ளது. சிலர் இந்த தீர்ப்பை வரவேற்கும் நிலையில் மற்றவர்கள் இது அரசியல் சாசன உரிமைகளுக்கு எதிரானது என்று விமர்சித்து வருகின்றனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தெளிவான நிலைப்பாடு மதமாற்றம் தொடர்பான பல சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பட்டியலின சாதியினராக பிறந்தவர்கள் இந்து, சீக்கியர் அல்லது பௌத்த மதத்தை தவிர வேறு எந்த மதத்திற்கு மாறினாலும் அவர்களது பட்டியலின அந்தஸ்து உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த அதிரடி உத்தரவு நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.